Hoppup Snap quick unboxing and review தான் பார்க்க போகிறோம். ரைட் சைடில் கேம் மோட் டைப் சி IP4 வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. லெஃப்ட்டில் டச் கண்ட்ரோல் சவுண்ட் ப்ளூடூத் 5.1 10mm டிரைவ் இருக்குது. டாப்பில் ஆல்மோஸ்ட் நான் 1 month யூஸ் பண்ணுறதுனால சீல் வந்து ஓப்பனாக இருக்குது. பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாதும் உள்ளே வந்து ஒரு ஸ்லைட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. நம்ம அதை வெளியே எடுத்து பார்த்தோன்னா அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஸோ வந்து இந்த பாக்ஸில் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ காட்டுறேன் பாருங்கள். நம்ம TWSோட ஓவர் ரிவ்யூ பார்த்துடலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு LED இண்டிகேஷன், டாப்பில் பார்த்தீங்கன்னா பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டம்லேயும் அதே தான். பாக்ஸ்குள்ளே வந்து வேறு என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எப்படி இதை பேர் பண்ணணும், கேம் மோட் எப்படி கனெக்ட் பண்ணுறது அதை பற்றி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்ட்டி கார்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி வந்து 6 month வாரண்ட்டி. இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்களோட சைட்டில். அதுக்கப்புறம் ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கிடையாது, கேபிள் மட்டும்தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, நல்லாயிருக்கு கைக்கு அடக்கமாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ரொம்பவும் லைட் வெயிட்டடாக இருக்குது. ஸோ வந்து காதில் இருக்கிற ஃபீலே வந்து அந்தளவுக்கு தெரியவே மாட்டேங்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து மேக்னெட்டிக் லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பார்க்க லுக்கு வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. 30 hours வந்து சார்ஜ் நிற்கும்னு போட்டிருக்கு. இந்த கேஸை ஓப்பன் பண்ணதும் வந்து ஆன் ஆகாது. இந்த கேஸ்லேருந்து இந்த இயர்பட்டை வந்து தனியாக எடுத்திங்கன்னா வந்து ஆன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் லைட் உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் ஆன் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா இந்த கோடு லைன் மாதிரி இருக்குல்ல, ஸோ அது வந்து அது ஒரு 2 seconds வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா வந்து ஆன் ஆகிடும். ஏன்னா வந்து அதுதான் வந்து டச் சென்சாரு. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ரொம்பவும் லைட் வெயிட்டடாக இருக்குது, ரொம்பவும் சின்னதாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்பவும் கைக்கு வந்து அடக்கமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சார்ஜ் போட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். நான் க்ரீன் கலர் லைட் எரியும் போது வந்து இயர்பட் வந்து சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். இதுவே வந்து இண்டிகேஷன் வந்து ரெட்டில் மாறும் போது இந்த கேஸ் வந்து சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டுக்கு போயிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து கேஸ் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து சாங் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் போகலாம், வால்யூம் வந்து அப் அண்ட் டவுனும் பண்ணிக்கலாம், கேமோடு நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லாமே டச் மூலயமா மட்டும்தான் அதில் பண்ண முடியும். 5 வாட்டி நீங்கள் வந்து டேப் பண்ணிங்கன்னா வந்து கேம் மோடு வந்து ஆன் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் வந்து அந்த வால்யூம் கண்ட்ரோல் நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க டேப்பிங் மூலிமா. இதோட மேனுவலை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு கிடைக்கும். லோ பட்ஜெட்டில் எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சு ஒரு இயர்பட் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம்.